Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ட்ரிக் நம்பர் 2 ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து எந்த மாதிரி டிஜிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா நம்பர்ஸ்க்கு லார்ஜர் டிஜிட் நம்பர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள மைன் ஹேண்ட் வந்து 5 டிஜிட்ல இருக்கு, சப்ரா ஹேண்ட் வந்து 4 டிஜிட்ல இருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டு, 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டு, அந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா நம்பர்ஸ் போச்சுன்னா 5 டிஜிட்டு 6 டிஜிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குமே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து சப்ரா ஹேண்டில் வந்து பார்க்கணும். வந்து ஃபஸ்ட்டு வந்து மைன் ஹேண்டில் உள்ளதுக்கும் சப்ரா ஹேண்டில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் என்ன இதோட சென்டர் ஆஃப் த நம்பர் என்ன 64. ஓகேவா, சப்ரா ஹேண்டில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பரை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, 43. அதுக்கப்புறம் தான் இதில் வந்து அதே மாதிரி 2 டிஜிட் லாஸ்ட் பிளேஸ் வேல்யூலேருந்து 2 டிஜிட் எடுக்கணும். ஓகேவா, அந்த நம்பர் பார்க்கணும். லாஸ்ட் பிளேஸ் வேல்யூ விட்டுட்டோம்னா 2 டிஜிட் நம்பர் என்ன இருக்குது 64, இங்கே 43 இருக்குது. இப்போ வந்து இந்த 43யோட 64 வந்து கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா, அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் வந்து பாசிபிள் ஆகும். ஓகேவா, ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார் நம்பர் கான்செப்ட் போயிடணும். இப்போ நீங்கள் கொஷினை பார்க்கலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எந்த நம்பர் டேக் அவே த நம்பரோ செகண்ட் நம்பர் தான். அதில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர் வந்து 43. இந்த 43ங்கிறது வந்து இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட்டை விட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ள 2 டிஜிட்டை தான் சென்டர் ஆஃப் த நம்பர்னு நம்ம எடுத்துக்கணும். இங்கே கேட்கலாம் 98647 சென்டர் ஆஃப் த நம்பர்னா 864 தானேன்னு. நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. லாஸ்ட்லேருந்து நீங்கள் வாங்க, லாஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா அடுத்த 2 டிஜிட் நம்பர்ஸு. ஓகேவா, ஒன்ஸ் பிளேஸை விட்டுட்டோன்னா டென்ஸு ஹண்ட்ரட்ஸு. அடுத்த 2 டிஜிட்டை வந்து இந்த சென்டர் ஆஃப் த சப்ரா ஹேண்ட் நம்பரோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் இது அதிகமாக இருந்துச்சுன்னா ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் பாசிபிள். நீங்கள் ஈஸியாக ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா நாட் பாசிபிள். நீங்கள் அடுத்து பார் கான்செப்ட் போயிடணும். நீங்கள் இதுவரையும் எடுத்து பார்த்துட்டு இருக்க தேவையில்ல, கொஷினை பார்க்கலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும். ஓகேவா, இப்போ வாங்க சம் போடலாம். இப்போ வந்து இதை வந்து ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே டென்ஸ் கான்செப்டில் வந்து ரவுண்ட்ஸாக எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 98,000 எழுதலாமா, -7,000. நெக்ஸ்ட் வந்து 600 -400. நெக்ஸ்ட் வந்து +47 -38. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸாகவே பிரித்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா, டென்ஸ் பிளேஸாக பிரித்து ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா, நீங்கள் இதை வந்து 40 -30 7 -8ன்னு எழுதுறப்ப இது வந்து மைனஸ் வேல்யூ ஆகுறது, திருப்பி சப்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் வந்து 47 -38ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டா ஈஸியாக போடலாம். ஓகேவா, 98,000ல் வந்து 7,000 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 91,000 கிடைக்கும். 600ல் 400 போச்சுன்னா 200. 47ல் 38 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 9. ஸோ 91,209 இஸ் த ஆன்சர். அப்போ இந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கா, நீங்கள் வந்து இப்படி போட்டுடலாம் மைண்ட்லே. 98,000ல் வந்து 7,000 போச்சுன்னா 91,000. 600ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 291,200. 47ல் 38 போச்சுன்னா 9. ஸோ 91,209 இஸ் த ஆன்சர்னு மைண்டில் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்லையா. இது மாதிரி ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் வந்து இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். வாங்க, என்ன மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ வாங்க சம் மாடல் சம்ஸ் பார்க்கலாம். 590 -271 இருக்குது. ஓகேவா, இப்போ நான் எப்போவுமே சப்ரா ஹேண்டில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா சென்டர் ஆஃப் த நம்பர் வந்து மைன் ஹேண்டில் உள்ள நம்பரோட சின்னதாக இருக்குது. ஓகேவா, இதை விட மைன் ஹேண்டில் உள்ள நம்பர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன நீங்கள் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்,
நீங்கள் கொஞ்சம் டிஜிட்ஸ் உள்ள நம்பர், அதாவது த்ரீ டிஜிட் தான். அப்போ வந்து என்ன ட்ரிக் யூஸ் வந்து பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன், நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு சேஞ்ச் பண்ணுற மெத்தடு. ஓகேவா? இப்போ 271 71க்கு நியரஸ்ட் மல்டிபிள்னா 80. ஸோ 9 ஆட் பண்ணணும். அப்போ 5 இதோடய 9 ஆட் பண்ணுமா, 599 minus 280. ஸோ ஆன்சர் இஸ் என்ன, 9ல் 0 போச்சுன்னா 9, 9ல் 8 போச்சுன்னா 1, 319 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுட்டோம் இல்லையா? நார்மல் மெத்தடில் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 10, 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 8 ஆகும், 8ல் 7 போச்சுன்னா 1, இங்கே வந்து 5 தான், 5ல் 2 போச்சுன்னா 3 அப்படின்னு பாரோ பண்ணி போடுவோம். அப்போ இது வந்து பாரோ பண்ணாமல் மைண்ட்லேயே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, இந்த என்ன கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10. நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேவா? டு சேஞ்ச் நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு சம் பாருங்க. 506 minus 359. ஓகேவா? இப்போ வந்து கீழே உள்ள நம்பரோட சென்டர் ஆஃப் த நம்பர் 5, இங்கே 0. எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இதை விட மேலே உள்ள நம்பர் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இதுக்கு வந்து என்ன பாசிபிள் ஆகாது, நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு சேஞ்ச் பண்ணுற மெத்தட் பாசிபிள் ஆகாது, பார் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து அதிகமான டிஜிட்ஸில் இருக்குது. மேலே வந்து 6 டிஜிட், கீழேயும் 6 டிஜிட். அப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? அதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராஹெண்டில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து சூப்ராஹெண்டில் உள்ள சென்டர் ஆஃப் நம்பர்ஸோட கம்மியாக இருக்கணும், இல்லை சூப்ராஹெண்ட் நம்பர்ஸில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர் வந்து சப்ராஹெண்ட் நம்பர்ஸை வந்து அதிகமாக இருக்கணும். சூப்ராஹெண்ட் நம்பர்ஸில் உள்ள சென்டர் ஆஃப் த நம்பரோட சப்ராஹெண்டில் உள்ள நம்பர்ஸோட சென்டர் ஆஃப் த நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு குழப்பம் போக போக நீங்கள் கான்செப்ட் போட்டு போட்டு பார்க்க வந்து செம்ம. எப்போவுமே மேக்ஸை பொறுத்தவரையும் ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்லா வரும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ்னால் என்ன, இங்கே வந்து இந்த 4 டிஜிட்டும் 4 நம்பர்ஸும் வந்து சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேம் டிஜிட்டில் மேலேயும் சேம் டிஜிட் கீழேயும் சேம் டிஜிட் வந்திருக்கா, அப்போ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸை விட்டுறலாம். ஓகே, லாஸ்ட்டு 2 டிஜிட்டையும் ஃபஸ்ட்டு உள்ள டிஜிட்டையும் விட்டுறலாம். விட்டுட்டு உள்ள சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை தான் கம்பேர் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு 1 விட்டாச்சு, இங்கே ஃபஸ்ட்டு 1 விட்டுறணும், லாஸ்ட்டு 2 விட்டுறணும். விட்டுட்டா பேலன்ஸ் நம்பர்ஸ் என்ன இருக்கும், 283 இருக்குது, இங்கே வந்து 584 இருக்குது. 4 விட 3 வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா? இங்கே இல்லை, இங்கே 8க்கு 8 அது சேமாக இருக்குது, அது நோ ப்ராப்ளம். 5ஓட 2 அதிகமாக இருக்கணுமா? இல்லை. அதனால இதுக்கு வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது, ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்டும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பார் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து இதை விட லெஸ்ஸாக இருக்குது. ரூல் படி பார்த்தோன்னா என்னவா இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். இருந்தாலும் ரவுண்ட்ஸ் டு 10 கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பார் கான்செப்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இங்கே இந்த சம்ம கவனிங்க. இதில் வந்து எல்லா நம்பர்ஸுமே என்னவா இருக்குது, கீழே உள்ள நம்பர்ஸோட மேலே மைனூட்டில் உள்ள நம்பர்ஸ் வந்து எல்லாமே பிக்கராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நார்மல் சப்ராக்ஷனே பாசிபிள் ஆகும். ஓகே, அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2, 6ல் 5 போச்சுன்னா 1, ஒரு நம்பர் வந்து பிக்கராக இருக்கா. அப்போ பாரோயிங் மெத்தட், இங்கே 7, இங்கே 13 ஆயிரும். 13ல் 4 போச்சுன்னா 9, 7ல் 2 போச்சுன்னா 5, 3ல் 2 போச்சுன்னா 1, 6ல் 6 போச்சுன்னா 0. இதுக்கு வந்து ஒரு நம்பர் பாரோ பண்ணி போடுற மாதிரி இருக்குது. நார்மல் சப்ராக்ஷன் பாசிபிள் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து பார் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் ஏன் சொல்லலைன்னா, இதுக்கு ஏன் நீங்கள் மேம் ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் நான் லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறணும், ஃபஸ்ட்டு 1 விட்டுறணும்னு சொன்னேன்னா, சென்டர் ஆஃப் த நம்பர்ஸில் வந்து 3னா மேலே 3 வந்து இதை விட இது வந்து 3மே பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா? இந்த ஒவ்வொரு நம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒவ்வொரு நம்பரும் பிக்கராக இருக்கணும்னு இருக்கேன். அப்போ இதோட இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஸ்மாலராக இருக்குது. ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ பார் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகி வருது, பாரோயிங் மெத்தடில் வருது, பாரோயிங் மெத்தட் போடலாம்.
ஓகேவா? இந்த பாரோயிங் மெத்தடோட நீங்கள் பார் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். பார் நம்பர் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் 6th சம் பாருங்கள். 44155 23307 வந்து நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மொத்தம் 6 டிஜிட் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரவுண்ட்ஸ் டு டென்ஸா இல்லை வந்து பார் நம்பர்ஸானு. அதுக்கு பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுறணும், லாஸ்ட்டு 2 டிஜிட்டை விட்டுறணும்னு சொன்னால் விட்டுட்டிங்கன்னா நடுவில் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன இருக்குது, 155307. அப்போ வந்து மேலே உள்ள மைனரில் உள்ள நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேனா, அப்போ சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு வந்து ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது, பார் கான்செப்ட். ஓகேவா? பார் கான்செப்ட் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ 7th சம் பாருங்கள். 90 minus 5968 வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கம்பேர் பண்ணி பார்த்தது என்ன நம்பர்ஸு, 5 டிஜிட் 5 டிஜிட் 6 டிஜிட் 4 டிஜிட்டு அந்த மாதிரி பார்த்தோமா. இப்போ வந்து 4 டிஜிட்டும் 4 டிஜிட்டும் இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா, சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை 4 டிஜிட்க்கு மட்டும் நீங்கள் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து சேமாக எடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் 96, இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 09. இதை விட இது அதிகமாக இருக்கணுமா? இல்லை. ஸோ நாட் பாசிபிள் ஃபார் ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட். ஒன்லி வி கேன் யூஸ் வந்து பார் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ வந்து நம்மளால் பார் நம்பர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க. 4 டிஜிட்டும் 4 டிஜிட்டும் சேமாக இருந்தால் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை கரெக்டாக வச்சு கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சம்ம கவனிங்க. இதில் வந்து மேலே 1 2 3 4 5 6 7 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது, கீழே 7 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. 7 டிஜிட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுடலாம், லாஸ்ட்டு 2 நம்பர்ஸை விட்டுடலாம். அப்போ சென்டர் ஆஃப் த நம்பர்ஸுங்கிறது 8731 6522. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு நம்பரோடையும் மேலே உள்ள ஒவ்வொரு நம்பரும் கிரேட்டராக இருக்கணும். இங்கே வந்து கிரேட்டராக இருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் கிரேட்டராக இல்லை, 2 விட கிரேட்டர்னா 3 தான் இருக்கணும். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து என்ன பாசிபிள் ஆகாது, ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் பாசிபிள் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், பார் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு சம் எடுத்துக்கோங்க. 56,087 311 237. இங்கே வந்து இதோட எல்லாமே லெஸராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 5 6 2 1 லெஸராக இருக்கலாம், சேமாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். பாரோயிங் மெத்தட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ 56 1 2 3 4 5 0. ஸோ 50 போட்டாச்சு, மைனஸ் 37 50. இந்த சம் எடுத்துட்டா இதை வந்து 56 lakh மைனஸ் 37 lakhன்னு பிரிக்கலாமா? ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், 80,000 மைனஸ் 50,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 7,000 minus 6,000 plus 300 minus 200 11 minus 12. அப்போ சேமாக இருந்தாலும் நமக்கு பாரோ பண்ணி வாங்குற மாதிரி வருது. ஓகேவா? அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஸோ இதை விட இங்கே உள்ள நம்பர் கிரேட்டராக தான் இருக்கணும். 2ன்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்கே 21 மைனஸ் 12 ஆயிரும். ஓகே, இப்போ ரவுண்ட்ஸ் டு 10 கான்செப்ட் வந்து பாசிபிளாக இருக்கும். 56ல் 37 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 19 lakh ப்ளஸ் 80,000ல் 50,000 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 30,000 ப்ளஸ் 7,000ல் 1000 போச்சுன்னா 6,000 ப்ளஸ் 100. 21ல் 12 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9. ஸோ இப்போ 19,36,110
9 இந்த ஆன்சர். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கவனிக்கிறோம்னா சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் 4 டிஜிட் மட்டும் இருந்துச்சுன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். 4 டிஜிட் இருந்துச்சுன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணணும். மோர் தென் 4 டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 3 டிஜிட் இருந்தாலும் கரெக்டாக சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் கம்பேர் பண்ணணும். ஓகே, மோர் தென் 4 டிஜிட் நம்பர்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் விட்டுட்டு சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து 7 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. 7 டிஜிட் நம்பர்ஸ்னால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் 2வையும் விட்டுறணும். விட்டுட்டு சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். சென்டர் ஆஃப் த நம்பர்ஸில் வந்து மைனில் உள்ளது வந்து சப்ராஹினில் உள்ளதோட அதிகமாக தான் இருக்கணும். சேமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. இதுதான் ரூல். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி மைண்டில் வேல்யூ போட்டுடலாம். ஓகேவா? இல்லைன்னா பார் நம்பர் கான்செப்ட்ஸ் போயிடணும். ஓகே, இதே 4 டிஜிட் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 4 டிஜிட் நம்பருக்கு ஏன் மேம் லாஸ்ட் 2வையும் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் விட்டுட்டு சென்டர் அந்த 1 டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்கலாம். கம்பேர் பண்ண ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கரெக்டாக சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். இங்கே வந்து 2 இருக்கா, இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கா, இந்த மைனூனில் உள்ள 2 நம்பர்ஸ் வந்து சப்ராஹனில் உள்ளதோட அதிகமாக இருக்கணும். லெஸராகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கக்கூடாது. ஒரு சம் பாருங்கள், 800 - 356ன்னு இருக்கா. இப்போ வந்து இதில் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸ்னால் இதுதான். இது வந்து நமக்கு எப்படி இருக்குது, இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் வந்து பாசிபிள் ஆகாது. இதுக்கு என்ன கான்செப்ட் பாசிபிள் ஆகணும், பார் நம்பர் கான்செப்ட். ஓகே, இந்த இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா பாரோயிங் மெத்தடுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணால் சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அந்த பாரோயிங் சம்ஸ்லேயே வந்து நீங்கள் சென்டர் ஆஃப் த நம்பர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ரவுண்ட்ஸ் டு டென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா, பார் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு நான் நடத்துனதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.